பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம சக்திவேலு முத்துவேலு என் குடும்பத்துக்கு யாருமே ஃபோட்டோ எடுக்க வர மாட்டேங்காங்க. இந்த கணேஷ் அப்போ தான் இவ்வளோ கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்கிக்கிட்டு இங்கே பாருங்க ஐயா, நான் கடைசியாக எடுக்கிற ஃபோட்டோ இருந்தால் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுப்புனா கூட தெரியல. அது மட்டும் இல்லாமல் என் பேரன் பேச்சு எல்லாரையும் நான் மொத்தமாக இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க மட்டும் சம்மதிங்க அப்படி சொல்லிட்டு கெஞ்சின உடனே வேற முத்தெடுக்கிற வழி இல்லாமல் சக்திவேலு மனசை மாற்றி ஃபோட்டோ எடுக்க சம்மதிக்க வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பாண்டியனோட குடும்பம் கோமதி எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக நிற்க வச்சு இந்த பக்கம் நம்ம சக்திவேல் வெற்றிவேலு குடும்பத்துக்கு எல்லாருமே மொத்தமாக நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துன்னு அங்கேருந்து வெற்றிவேலு சக்திவேல் அங்கேருந்து போக பார்க்குறாங்க. உடனே நம்ம பாட்டி வந்து ஒரே ஒரு நிமிஷம் இருங்கய்யா, அப்படியே இருங்கய்யா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து தூரம் பண்ணி பார்க்குறாங்க. மற்ற குடும்பத்தையும் கண் கலங்கி அப்படியே தூரமாக என்ன பார்த்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையாக இருக்க சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்று வெற்றிவேல் சக்திவேல் அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கவனிச்சு அப்பத்தா வந்து இத்தனை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி நடு வீட்டில் மாட்டின பெருசா அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு வெற்றிவேலுக்கு சமக்கம் வந்து அங்கேருந்து குமரவேலை கூப்பிட்டு எங்க அப்பாடு என்ன படம் ஏது படம் தெரியவே தெரியாது, அந்த ஃபோட்டோ அங்கே நம்ம வீட்டுக்கு வரவும் கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, ஃபோட்டோகிராஃபர் அங்கே இருக்கிற போதே அந்த ஃப்ரேமை கிழிச்சு போட்டு இல்லைன்னா அந்த ஃபோட்டோ கண்ணாப்ப நம்ம உடச்சாட்டம் போட்டுரு, என் கண்ணால் இந்த ஃபோட்டோ படைக்கிறது உன்னோட பொறுப்பு அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு குமரவேல் வந்து ஏன்ப்பா எதுக்குப்பா ஃபோட்டோ தானே விடுங்கப்பா அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு சக்திவேலுக்கு ரொம்பவே கோவம் வந்து முட்டாள் மாதிரி பேசாதடா பிள்ளைங்க, நான் சொன்னதை செய் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே குமரவேல் அங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடியாகிறத பார்த்துட்டு அங்கே எப்படியா தள்ளி விட்டு உடச்சிடலாம்னு சொல்லிட்டு இது யாருக்கும் தெரியாமல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கவனித்து நம்ம சரவணை வந்து இங்கே என்ன பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ நல்லா பார்த்துட்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம குமரவேலும் இந்த ஃபோட்டோ இங்கே எல்லாருக்கும் டிஸ்டர்பாக இருந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் இடத்துல ஓரமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுன்னு சரவணனுக்கு புரிஞ்சு போயிருது. உங்க அப்பா சொன்னாரா என்ன இந்த ஃபோட்டோ கண்ணுக்கு தெரியக்கூடாது மட்டும் உடச்சு போட்டுரு அப்படி சொல்லிட்டு அதனால தான் இந்த ஃபோட்டோ எடுக்க வரையோட புத்தி எல்லாமே தெரியாதா, ஒழுங்கு மாதிரி எங்கேருந்து போயிரு இந்த ஃபோட்டோ மேலே கைப்படுறவள வச்சுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமத்திட்டு அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் 2 குடும்பம் எப்பதான் ஒன்று சேர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குமரன்லேருந்து நல்லவராக மாறிட்டாரா இல்லையெல்லாம் பழையபடி அப்படியே தான் இருக்காரா என்ன பொறுத்து தான் வரப்போற உள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.